அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மறுப்பு தெரிவித்த கட்சி காங்கிரஸ் என பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அழிக்க ஒரு கட்சியின் வம்சம் முழுமையாக ஈடுபட்டது என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பிரதமர் மோடி இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, பிரதமர் மோடி என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் மாநிலங்களவையில் பேசும்போது அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுளுடைய பெயர்களை உச்சரித்திருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அது கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருந்த நிலையில காலை முதலே தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் அமித்ஷா தொடர்பான விஷயங்களை மன்னிப்பு கோரணும் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்திலையும் இந்தியா முழுவதும் கடுமையான குரல்கள் எழுப்பிட்டு வந்தாங்க. குறிப்பிட்டு காங்கிரஸ் நாடு முழுவதும் இன்றைய தினம் இந்த போராட்டங்கள் அதானி தொடர்பான விஷயத்துக்கான போராட்டங்கள் அறிவிச்சிருந்த நிலையில இந்த அமித்ஷாவுடைய பேச்சு தொடர்பாகவும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இந்த விஷயத்தில் தன்னுடைய கருத்தை தன்னுடைய பக்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு காங்கிரஸ் தான் தொடர்ச்சியாக அம்பேத்கருக்கு எதிராக பல விஷயங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்திட்டு வந்தாங்க. அம்பேத்கருடைய புகழ், அதே போல எஸ்சி எஸ்டி மக்களை ஒடுக்குறதுக்கான பல விஷயங்களை காங்கிரஸ் தான் முன்னெடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. அதே போல அம்பேத்கரை 2 முறை தேர்தலில் தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி தான். அம்பேத்கருடைய தனித்துவத்தை அளித்தது நேரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. பாரத் ரத்னா உள்ளிட்ட பல விஷயங்களை அம்பேத்கருக்கு வழங்குறதுக்கு மறுத்தது காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே போல நாடாளுமன்றத்தினுடைய அந்த மத்திய அவையில அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைக்க மறுத்ததும் காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பிட்டு அமித்ஷா அவர்களுடைய பேச்சானது திரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட அந்த 17 செகண்ட் வீடியோ கட் பண்ணி திருச்சி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக பாஜக தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அம்பேத்கருடைய செயல்பாடுகள், அம்பேத்கர் சொன்ன விஷயத்த பாஜக அரசு தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்கள் மூலமாக நாங்க பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகள் அமித்ஷா அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக மன்னிப்பு கோரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ரொம்ப விரிவாகவே காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரியான விஷயங்கள்ல அம்பேத்கர் மீதான அவமதிப்பு, அம்பேத்கரை ஒடுக்குறதுக்கான என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்ட்டு ஒரு மிக நீண்ட பட்டியலை தற்போது பிரதமர் மோடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ராஜலட்சுமி, அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டிய நிலையில் பிரதமர் மோடி இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.